நந்தன் சுப்பிரமணியபுரம் படம் வந்து பண்ணதுக்கப்புறம் சசிகுமார் அவர்கள் அவர் டைரக்ஷன் பண்ணாமல் நிறையா படங்கள் வந்து நடித்தார். ஈசன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் ஒரு படம் பண்ணார். அப்படி ஒரு குருநாதர் ஒரு படத்துலலாம் நடித்தார். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவர் வந்து டைரக்ஷன் பண்ணலாம், எதுக்கு நடிக்கிறாருன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சனம் வந்துச்சு அவர் மேலே, வந்து ஜாதிய படங்கள் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இப்படி எல்லா படத்துக்குமே வந்துட்டு ரீசெண்டாக வந்து அவர் பதில் கொடுத்தாரு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு. என்ன அப்படின்னா, ஒரு கடன்ல இருந்தோம் மீண்டு வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன படங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அது என்ன மாதிரியான ஒரு படங்களாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலி ரொம்ப ஜாதியத்தை அல்லது இந்த ஜாதிவாதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி படங்களை அவர் நடிக்கிறாருன்ற விமர்சனத்துக்கு ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்னு எனக்குள்ள தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள், அவர் சமுத்திரக்கனி சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, ஆனால் வெளியில் எப்படி பேசுகிறாங்க, படத்துலையும் எந்த மாதிரியான பின்பங்கள் வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சுலங்க. அந்த விஷயத்தை உடைக்கிற ஒரு படம் தான் இந்த நந்தன். அவருடைய பர்சனல் ஒரு சினிமா கேரியர்ல அவருடைய டிராவல்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரேக்கிங் அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து இந்த நந்தன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது சொசைட்டில என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, எந்த விஷயங்கள்லாம் அந்த படம் வந்து சொசைட்டில இருந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வந்து சினிமா உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்துல வந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் வந்து போட்டியிட்டு அந்த தொகுதியை வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு தொகுதி அப்படின்ற ஒரு மேட்ரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஒரு இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ படிப்புல இடஒதுக்கீடு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்றதே வந்து இங்க நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் பல 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 டாக் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல மூலியமா வந்து அந்த அதிகாரத்துக்கு மேல வந்து நிற்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நம்ம நிறைய செய்தித்தாள்கள்ல பாக்குறோம், அங்க இருக்கிற வந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கீழே உட்கார வச்சுட்டாங்க, கொடியேற்ற விடல, அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்கப்படல, அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பாக்குறாங்கன்னு நிறைய செய்தி வாயிலாக பாக்குறோம். நம்ம ஊருக்குள்ளுமே நானே சில பேரை வந்து நேரடியா பார்த்திருக்கேன். அவங்கள வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து உட்கார விட மாட்டாங்க, அவங்க சாப்பிட்றதுல இவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு அந்த தெருவு பக்கமே வந்து அவங்க செத்த பணத்தை கூட வந்து தூக்கிட்டு போக விட மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டு தேர்தலில் போய் நிற்கிறாரு, நிற்க வைக்கப்படுறாரு அப்படி வச்சுக்கோங்க. இந்த படத்தினுடைய கதை அந்த மாதிரியான ஒரு பாணிலாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. நிற்க வைக்கப்பட்டு அவர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி நடத்துறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதுல இருந்து மீண்டெழுந்து வந்து அவர் வந்து ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக எப்படி வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கதையை தான் இந்த படத்துல வந்து பேசியிருந்தாங்க. சசிகுமார் வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸு. தாரத்தப்பட்டையில விட்ட ஒரு பெயரை இந்த படத்துல வந்து கண்டிப்பா பிடிச்சிருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தாரத்தப்பட்டை வருது அப்படின்னா பாலா படம் கண்டிப்பா ஆக்டிங் வந்து அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த படம் வந்து சரியா வரல, அந்த அளவுக்கு வந்து பேர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நந்தன் வந்து அந்த பேரை வந்து கண்டிப்பா வந்துட்டு மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு எனக்கு ஸ்க்ரீன் பிளே யூஸாக பார்க்கும்போது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மெசேஜை தூக்கிக்கிட்டு அந்த மெசேஜை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்தனாலே என்னவோ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி டைப்ல வந்து டைரக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து ஒன்றும் டிராமாட்டிக்காக சொல்லியிருக்கலாம், இல்லை எளிமையான ஒரு வடிவில் ரொம்ப வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு தத்துவார்த்தப்படி வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு சினிமா தன்மையோட நம்ம உட்காந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிராமா, ஒரு என்கேஜிங்கான சில ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரியான படங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேவை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கருத்து சொல்லும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, என்ன கருத்து மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வந்து கொடுத்துருமோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சினிமாட்டிக் ஒரு மோட்ல நம்ம பார்க்கும்பொழுது இந்த படம் இந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த படமா நம்மளுக்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த நந்தன் படம். அதுவும் எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து தியேட்டர்ல பார்க்கலனாலும் சரி, ஓடிடில வந்தாலும் கண்டிப்பா பார்த்துருங்க. ஆனா இந்த படத்தை வந்து பார்க்காம யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தால வந்து அதிகாரத்துல இருந்தும் நசுக்கப்பட்ட, அவங்களுடைய வந்து தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த மாதிரியான அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் வந்து கடைசியில் வந்து பேச வைக்கிறாரு. ஓப்பனிங்ல டைட்டில் கார்டில் வந்து போறாரு, இது மாதிரிலாம் எங்கப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா நகையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து முன்னாடி ஸ்லைட் கார்டில் வந்து போடுறாரு. இப்படி இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த படத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனிங்காவோ அல்லது இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அல்லது இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் விஷயங்கள் இருக்கு, சொசைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு டார்க் சொசைட்டியை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமா இந்த நந்தன் படம் அமையும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் நந்தன் அப்படின்னு என்ன சொல்ல முடியும். தேட்டர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்த்துருங்க. ஏன்னா நான் இருக்கிற ஏரியாலே வந்து தேட்டர்ல அந்த படம் போடல, ரொம்ப தூரம் போய் தான் அந்த படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். இல்லை அப்படின்னு சொன்னா ஓடிடியில் வந்தா கூட இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. யாரும் பார்க்காம விட்டுறாதீங்க. நன்றி.